சிறுகதைக்கு ஆசை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல மனோஜ் இருந்துட்டு ரொம்ப நேரமா கதவ திறக்காம இருக்காங்க. அதனால வீட்ல எல்லாருமே ரொம்பவே பயந்து போறாங்க. முத்து இருந்துட்டு மனோஜ வந்து "வாடா வெளியில" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா மனோஜோட சத்தமே கேட்கவே இல்ல. விஜயா இருந்துட்டு "ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏற்கனவே அவன் பித்து பிடிச்ச மாதிரி ரோகிணி கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட எல்லா ஃபோட்டோவையும் கிழிச்சு போட்டுட்டு இருந்தான். ஆனா இப்ப சத்தமே இல்லாம இருக்கான். என் பையனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் உயிரோடே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒன்றும் ஆகாது, பேசாமல் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு கதவை ஒடிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா மனோஜ் இருந்துட்டு ரொம்பவே தப்பான முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் ரோகிணி இருந்துட்டு மறுபடியும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வீட்டு முன்னாடியே வந்து நின்றுட்டுருக்காங்க. என் பிள்ளையை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவளை கண்டிப்பாக நான் சும்மாவே விட மாட்டேன். டே மனோஜ், நீ இல்லாமல் இந்த அம்மாவால் இருக்க முடியாதுடா, கண்ணை திறந்து பாருடான்னு சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துகிட்டு இருக்காங்க. மனோஜுக்கு என்னால தான் இந்த நிலமைன்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் அழுந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் அண்ணாமலை இருந்துட்டு மீனா பண்ணதான் எல்லா விதத்துலேயும் சரி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா முத்து அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரோகிணியை கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல மெல்ல நம்ம மனோஜை வந்து மாற்றிருக்கோம். ஆனால் நீ அவசரப்பட்டு சொன்னதுனால இப்போ பாரு, மனோஜால் எதுவுமே ஏற்றுக்க முடியாமல் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை முதல் கொண்டு முத்துவை வந்து எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.